ஹை குடீஸ், நம்ம இன்னைக்கு 70 நொடி கதையில் அன்பே சிவம் வாங்க பார்க்கலாம். ஒரு இளைஞன் தினமும் ஒரு பாட்டி கிட்ட ஆரஞ்சு பழம் வாங்குறத வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பழங்கள்ல இருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன பாட்டி இந்த பழம் புளிக்குது, இருந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அந்த பாட்டியுமே எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்லையேப்பா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இளைஞன் எதுவுமே பேசாம மீதி பழங்களை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவருடைய மனைவி அவர்கிட்ட கேட்குறாங்க, பழங்கள் நல்லா இனிப்பாக தானே இருக்கு, ஏன் இந்த ட்ராமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த இளைஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அந்த பாட்டி என்ன தான் நல்ல இனிப்பான பழங்களை விற்றாலுமே தனக்குன்னு ஒரு பழத்தை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் இப்படி ஏதாவது குறை சொல்லி கொடுத்தா தினமும் காசு இழப்பு இல்லாமல் ஒரு பழங்களை அவங்களால சாப்பிட முடியும்ல, அதுக்கு தான் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த பக்கத்து கடைக்காரர் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, அந்த ஆள் தினமும் உன் பழத்தை குறை சொல்கிறியா, இருந்து நீ ஏன் அவனுக்கு ஏட அதிகமாக பழங்களை போடுற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாட்டி சின்ன புன்னகையோட, தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இப்படி குறை சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போகிறான், இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். நான் ஒன்றும் இடம் அதிகமாக பழங்களை போடலை, என் தராசு தான் அவனுடைய அன்புல சரிஞ்சிருது அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஹை கடைசி, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பாக இருக்க கற்றுக்கலாம். அன்பை விதைப்போம், அதையே அறுவடை செய்வோம். நன்றி, வணக்கம்.